கரும்பு தோகையை நிலத்துல போட்டு கொளுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நிலம் வந்து செங்கல் மாதிரி ஆயிடும். மண்ணில் கல்லை எடுத்துட்டு காலவாயில்லாத சுடுறதுக்கு தான் நம்ம தீய போட்டு கொளுத்துறோம். அப்ப சுட்ட செங்கல்ல செடி வளருமா, உயிர் வளருமா? வளர்றது சான்ஸே கிடையாது. அதனால ஒரு ஏக்கர்ல 50 டன் கரும்பு விட்டுறீங்கன்னா 5 டன் தோகை. அதை நிலம் முழுதும் பரப்பி தீ வச்சு கொளுத்துறீங்கன்னா அவங்க நிலம் முழுதையும் செங்கல் ஆக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த செங்கல் ஆக்கிட்ட பிறகு நீங்க யூரியாவை போட்டு செடி வளர்க்குறீங்க, ஆனா பூமியில உயிர் இல்லை. யூரியாவை போட்டு டிஏபியை போட்டு காம்ப்ளெக்ஸை போட்டு வளர்த்துறீங்க. அந்த கட்டைப்பயிறு 2 பயிர் வளருது, அதுக்கப்புறம் வளர மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துறீங்க. அப்ப வேரோட பேத்தெரிஞ்சிட்டு மறுபடியும் உழுது மறுபடியும் பயிர் வைக்கிறீங்க. நான் சொல்ற மாதிரி இந்த 1 விட்டு 1 சால தொகையை போட்டு அதுல ஆட்டுச்சாணி கோழிச்சாணிய மேல பரப்பிட்டீங்கன்னாக்க 2 மாசத்துக்குள்ள அதுவே எருமுட்டு மாதிரி ஆயிடுது. சரினா இப்ப குப்பைமேட்டுல முளைக்கிற பூசணி கொடி எப்படி வளருது, குப்பைமேட்டுல முளைக்கிற அந்த தக்காளி செடி எப்படி வளர்ந்து காய்க்குது, அதெல்லாம் குப்பைமேடு ஆயிடுது நிலம் முழுதும். அப்ப அது மண்குழியே உள்ள விடணும், வளர்த்து உள்ள விடணும். எல்லாம் சேர்ந்துதான் அந்த டன்னேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி விட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, கர்நாடகாவில 24வது கட்ட கரும்பு வெட்டி எடுத்துக்கிறாங்க. ஒரு தடவை நட்டுட்டு 24 தடவை வெட்டி எடுத்துக்கிட்டே. அப்ப உழுவுறதே நின்று போச்சு. கொஞ்சம் வருதா, அதை நம்ப மாட்டாங்க. எதுக்கு மேல பெருசா நம்ப மாட்டாங்க. அவர் சொல்றாரு 34வது கட்ட கரும்பு வெட்டி எடுக்கிறாருங்கிறாரு. சொன்னா நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். நான் அங்க போய் பார்க்கும் போதே 14வது கட்ட கரும்பு வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்கயா. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 9 அடிக்கு ஒரு வருஷம் போடுறாங்க. அப்ப அந்த இடம் முழுதும் வளமாயி நிக்குது. இடையில கொஞ்சம் கோதுமையோ கம்போ பயிர் பண்ணி அதுல ஒரு அறுவடை எடுத்துக்கிறான். என் கரும்பே எனக்கு போனஸ்ங்கிறான். போவோம் சத்தமா. இப்ப நம்ம இந்த எங்க வந்து தீய போட்டு கொளுத்திட்டீங்களோ, செருப்பை கழட்டி போட்டு நிலத்துல நின்னா காலில் முள்ளு குத்துறது மாதிரி குத்துது. ஆனா எங்க தோகையை போட்டு புழுவை உள்ள விட்டீங்களோ கையால இப்படி அள்ளி மேல தூக்கி காமிக்கிறாங்க. இங்கெல்லாம் புழுவா தூங்கி எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த இயற்கை விவசாயம். ஒரு தடவை நட்டுட்டு கரும்புல அறுத்துக்கிட்டே இருக்கலாம், வெட்டிக்கிட்டே இருக்கலாம்.